ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் மட்டன் கிரேவி மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்காய், தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டையும் அரைச்சி வச்சுக்கோங்க. மசாலா அரைச்சி வைக்க போகிறோம். அதுக்கு ஜீரகம், சோம்பு, தனியா, முந்திரி நாள், கசகசா, கிராம்பு, கொஞ்சம் பட்டை, வத்தல், இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கோல்டன் ஃப்ரை மாதிரி நல்லா அந்த வாசனை வரும் பார்த்திங்களா, அது வரையும் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த நம்ம நறுக்கி வச்ச பொருட்களை இது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கோகோனட், உங்களுக்கு தேங்காய் வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லை விருப்பம் இல்லைன்னா போட வேண்டாம். நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு சோம்பு, வெங்காயம், கருவேப்பிலையும் போட்டு நல்லா தாளிச்சிக்கிட்டு குக்கரில் 4 விசில் மட்டனை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த மட்டனையும் அது கூட சேர்த்துக்கோங்க. இந்த தாளிப்பு நல்லா வதங்கினதுக்கப்புறமா மட்டனையும் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கணும், நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதையும் அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு வந்து அதில் ஊற்றிக்கோங்க. நல்லா அந்த பேஸ்ட்டை நல்லா கழுவி செஞ்சு ஊற்றிக்கோங்க. நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு கொத்தமல்லி